Good morning, dear 5th standard students. This is your maths revision class. இந்த கிளாஸில் நம்ம என்ன டாபிக் ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்கிள்ஸ். என்ன டாபிக் ரிவைஸ் பண்ண போகிறோம்? ஆங்கிள்ஸ். ஓகேவா? நீங்கள் ஜியாமெட்ரியிலேயே 4th ஸ்டாண்டர்ட் ஜியாமெட்ரியிலேயே ஈவன் 4th ஸ்டாண்டர்ட் ஜிகேலேயே ஆங்கிள்ஸ்னால் என்ன, மேக்ஸ்லேயும் சரி ஜிகேலேயும் சரி ஆங்கிள்ஸ்னால் என்ன அப்படின்னு லேர்ன் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ ஆங்கிள்ஸ் அப்படின்னா when two lines meet at a point, ரெண்டு லைன் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகக்கூடியது தான் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மிஸ் இங்கே ஒரு பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லைனும் இந்த ஸ்டாண்டிங் லைனும் ஸ்லீப்பிங் லைனும் ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஜாயின் ஆகும்போது ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது இல்லை, ஒரு பாயிண்ட் மீட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இடத்த தான் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ when two lines meet at a point, angle is formed அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த ஆங்கிள்ஸில் 4 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ரொம்ப முக்கியம். என்னென்ன டைப் அப்படின்னா ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸும் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள், ஸ்ட்ரைட் ஆங்கிள், அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா என்னங்கிறத மிஸ் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஜஸ்ட் லிசன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் சிட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அதாவது என்னது, லெக்ஸை ஃபோல்ட் பண்ணி கிளாஸ் கவனிக்கும் போது என்ன பண்ணியிருப்பீங்க, சிட் பண்ணியிருப்பீங்க இல்லை ப்ராப்பராக. ஸோ உங்களுடைய பேக் போன் பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நிமிந்து உட்காரு, ஸ்ட்ரைட்டாக உட்காரு, நிமிந்து உட்காரு, பெண்ட் பண்ணி உட்காராத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிமிந்து நீங்கள் உட்காந்துருக்க போஸ்டர் தான் ரைட் ஆங்கிள். ஓகேவா? பாருங்கள், இது உங்கள் லெக்ஸுன்னு கன்சிடர் பண்ணுங்கள், இது உங்களோட பேக் போனுன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உட்காந்துருக்க அந்த போஸ்டரை தான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆங்கிளோடைய டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி. ரைட் ஆங்கிளோட டிகிரி 90 டிகிரி. நீங்கள் ப்ரொட்ராக்டர் பார்த்துருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி தான் ஜியாமெட்ரியில் ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணுவீங்க. ஸோ ப்ரொட்ராக்டரோட சென்டரில் 90 டிகிரி தான் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த 90 டிகிரியை தான் ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரைட் ஆங்கிளை விட குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது 80, 70, 60, 40, 30, 20, 10 அப்படின்னு 90 டிகிரியை விட டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போணுச்சுன்னா அதை அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூட், அக்யூட், ஏ ரைட் பண்ணி சியூடிஇ கியூட் ரைட் பண்ணணும். ஸோ குட்டியாக இருந்தாலே க்யூட்டுன்னு சொல்லுவோம்ல, அப்போ 90 டிகிரியை விட குட்டியாக போயிட்டே இருந்ததுன்னா அதை அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டியாக இருந்தாலே க்யூட்டாக இருக்கும். ஸோ குட்டி டெடிபியர், குட்டி பேபி டால், குட்டி பார்பி டால் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக இருந்தாலே க்யூட்டாக இருக்கும்னு மோஸ்ட்லி நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் 90 டிகிரியை விட சின்னதாக போணுச்சு, மினிமைஸ் ஆகிக்கிட்டே போணுச்சு, டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போணுச்சு அப்படின்னா அதை அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் சிட் பண்ணியிருக்க போஸ்டர் ரைட் ஆங்கிள்னா உங்களை முன்னாடி பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணி சிட் பண்ணுவீங்க. அதை தான் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 90 டிகிரியை விட டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போணுச்சுன்னா அதை அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா இதே 90 டிகிரியை விட இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. 90 டிகிரிக்கு அப்புறம் என்னது, 100, 110, 120, 130, 140, 150, 160, 170, 180 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போணுச்சுன்னா அதை அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ சிட் பண்ணியிருக்க போஸ்டர் ரைட் ஆங்கிள் 90 டிகிரி. அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொன்னால் முன்னாடி பெண்ட் பண்ணணும், அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா பின்னாடி பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், இது ரைட் ஆங்கிள், நீங்கள் செட் பண்ணியிருக்க போஸ்டர். அக்யூட் ஆங்கிள்னா ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணுவீங்க, அப்டியூஸ் ஆங்கிள்னா பேக்கில் பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ பேக்கில் பெண்ட் பண்ணுறதுனா என்ன, 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் மவுத்தை ஓப்பன் பண்ணி அப்படின்னு ஓப்பன் பண்ணுற மாதிரி அப்டியூஸ் ஆங்கிள் விரிஞ்சு இருக்குது. ஓகேவா? ஸோ தென் 180 டிகிரி அப்படியே லை டவுன் ஆயிடுறீங்க. ஸோ சிட் பண்ணியிருக்கீங்க ரைட் ஆங்கிளில், முன்னாடி மூவ் பண்ணிங்கன்னா, முன்னாடி பெண்ட் பண்ணிங்கன்னா அக்யூட் ஆங்கிள், பின்னாடி பெண்ட் பண்ணிங்கன்னா அப்டியூஸ் ஆங்கிள். அப்படியே பெண்ட் பண்ணி
ஃப்ளாட்டாக லை டவுன் ஆகிட்டிங்கன்னா அதை தான் ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 180 டிகிரி இருக்கும். எக்ஸாக்டாக 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆங்கிள்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரி. 90 டிகிரியை விட குறைஞ்சிட்டே போணுச்சு அப்படின்னா அதை அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. 90 டிகிரியை விட அதிகமாயிட்டே போணுச்சுன்னா அதை அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லணும். அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போய் 180 டிகிரியில் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா ஸோ 180 டிகிரியை ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 180 டிகிரியை என்ன ஆங்கிள்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 90 டிகிரி இப்படி தான் அந்த பிக்சர் இருக்கும். இது எக்ஸாக்டாக அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. டிகிரிஸ்ன்னு வந்துருச்சுனாலே ஆங்கிள்ஸ்ன்னு வந்துருச்சுனாலே மேலே ஒரு டாட் வைக்கணும் பவரில். ஸோ அந்த டாட்டுன்னு கூட அதை சொல்லக்கூடாது, ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி போடணும். ஓகேவா? அதை தான் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள், லெஸ் தேன் 90 டிகிரி 90 டிகிரி விட கம்மியாக இருந்ததுன்னா அக்யூட் ஆங்கிள், கிரேட்டர் தேன் 90 டிகிரி 90 டிகிரியை விட அதிகமாக இருந்ததுன்னா அப்டியூஸ் ஆங்கிள், கரெக்டாக எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதை உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ். ஹோம்ஒர்க்கில் ஒருத்தன் ரைட் பண்ணியிருந்தான்ப்பா, ஆங்கிள் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏஞ்சல் அப்படின்னு ரைட் பண்ணியிருந்தான். ANGELன்னு ரைட் பண்ணியிருந்தான். ஓகேவா? ஸோ எல்இக்கு பதிலாக இஎல் போட்டதுனால அதோடைய ப்ரொனன்சியேஷனும் மாறிடும், அதோட மீனிங்கும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ANGLE அதுதான் ஆங்கிள். இப்போ உங்களுக்கு இதை ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க, ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ். அவங்க சில டிகிரிஸ் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆங்கிள் அப்படிங்கிறத நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதான் மிஸ் சொல்லி கொடுத்துட்டேன். 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள்னு எழுதுங்க. 90யை விட அவங்க கொடுத்துருக்க டிகிரி கம்மியாக இருந்ததுன்னா அக்யூட் ஆங்கிள்னு எழுதணும். அதிகமாக இருந்ததுன்னா அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லணும். 180 டிகிரி கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ ஒன்ஸ் அகைன் சொல்லுங்கள், 90 டிகிரி ரைட் ஆங்கிள், 180 டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள். இது ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 90யை விட லெஸ் தேனாக இருந்ததுன்னா அதை அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. 90யை விட அதிகமாக இருந்ததுன்னா அதை அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 90 டிகிரி எக்ஸாக்டாக 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை என்னன்னு சொல்லணும்? ரைட் ஆங்கிள். எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா ரைட் ஆங்கிள், நம்ம சிட் பண்ணியிருக்க போஸ்டர். தென் 70 டிகிரி. இந்த 70 டிகிரியை பாருங்கள், 90யை விட அதிகமாக இருக்கா 90யை விட கம்மியாக இருக்கா? அஃப்கோர்ஸ் 90யை விட ஸ்மாலாக தான் இருக்குது, லெஸ்ஸராக தான் இருக்குது. அப்போ இது என்னது? அக்யூட் ஆங்கிள். ஏ போட்டு அக்யூட் ஆங்கிள், இதை தான் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 112 டிகிரி 90 டிகிரியை விட கிரேட்டராக இருக்கா 90 டிகிரியை விட லெஸ்ஸராக இருக்கா? 90 டிகிரியை விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ இது என்னது? அப்டியூஸ் ஆங்கிள். அப்டியூஸ்க்கு நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க. OBTUSE அப்டியூஸ். OBTUSE அப்டியூஸ் ஆங்கிள். 180 டிகிரி 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள், 180 டிகிரி இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 180 டிகிரி இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லணும்? ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 0 டிகிரி. ஸோ 90 இருந்தால் ரைட் ஆங்கிள், 180 இருந்தால் ஸ்ட்ரைட் ஆங்கிள், 90யை விட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள், 90யை விட அதிகமாக இருந்தால் அப்டியூஸ் ஆங்கிள். 0 டிகிரின்னு வந்திருக்கேன் மிஸ், என்ன பண்ணுறது? ஸோ அதே தான், என்ன ஃபார்மேட்டோ அதை யூஸ் பண்ணுங்கள். 90யை விட கம்மியாக இருக்கா? ஆமாம் மிஸ், 0 டிகிரிங்கிறது 90யை விட கம்மி தான். அப்போ 0 டிகிரியும் என்ன ஆங்கிள் தான்? அக்யூட் ஆங்கிள் தான். இதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். தென் 79 டிகிரி. அஃப்கோர்ஸ் 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறதுனால அக்யூட் ஆங்கிள், 90 டிகிரியை விட லெஸ்ஸராக இருக்கிறதுனால அக்யூட் ஆங்கிள். 176 டிகிரி 90 டிகிரியை விட அதிகமாக இருக்குது. ஸோ கிரேட்டராக இருக்கிறதுனால அப்டியூஸ் ஆங்கிள். 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்லுவாங்க? அப்டியூஸ் ஆங்கிள். தென் 48 டிகிரி அப்படிங்கிறது 90 டிகிரியை விட ஸ்மாலாக தான் இருக்குது. அப்போ இதை என்னன்னு சொல்லணும்? அக்யூட் ஆங்கிள். ஏ போட்டு க்யூட் ரைட் பண்ணுங்க, அதை தான் அக்யூட் ஆங்கிள். ஸோ குட்டியாக இருந்தால் க்யூட்டுன்னு சொல்லுவாங்க, அதை தான்
90 விட குட்டியாக இருக்குது மிஸ், 90 விட ஸ்மாலராக இருக்குது மிஸ், 90 விட லெஸராக இருக்குது மிஸ். ஸோ அக்யூட் ஆங்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸில் இந்த மாதிரி கேட்பாங்க. தென் ஆங்கிள்ஸ்லேயே இன்னும் ரெண்டு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன? 2 டிகிரி உனக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். அந்த 2 டிகிரியை நீ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 90 டிகிரின்னு ஆன்சர் வந்ததுன்னா அந்த ஆங்கிள்ஸை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் மிஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், a + b = 90 டிகிரி. ஏங்கிறது ஒரு ஆங்கிள், பிங்கிறது ஒரு ஆங்கிள், அதாவது டிகிரி. ஸோ இந்த 2 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரின்னு உனக்கு வந்துருச்சுன்னா அதை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக உனக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபைண்ட் த ஆங்கிள் அப்படின்னு கொடுத்து 2 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், இது காம்ப்ளிமெண்ட்ரியா சப்ளிமெண்ட்ரியா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஆட் பண்ணி பார்க்கும்போது 90 டிகிரின்னு வந்ததுன்னா அவங்க கொடுத்துருக்க 2 ஆங்கிளுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணிடலாம். அதுவே அவங்க கொடுத்துருக்க 2 டிகிரிஸையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 180 டிகிரின்னு ஆன்சர் வந்ததுன்னா தட் இஸ் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? இவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 90 டிகிரின்னு ஆன்சர் வந்ததுன்னா those angles are known as complementary angles. அதுவே when 2 angles are added, 2 angles ஆட் பண்ணும்போது 180 டிகிரின்னு வந்ததுன்னா அதை சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் கிளாஸ் டைம்லேயே நீங்கள் ஒரு டவுட் கேட்டீங்க. என்ன டவுட்னா, மிஸ் இப்போ நீங்கள் ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ் அப்படின்னு கொடுத்து 180 டிகிரி 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் ரைட் ஆங்கிள்னு எழுதணுமா இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரின்னு எழுதணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒன் வேர்டில் ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்து 90 டிகிரி கேட்டால் ரைட் ஆங்கிள்னு தான் எழுதணும். 180 டிகிரின்னு கொடுத்துருந்தா ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு தான் எழுதணும். எப்போ அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரின்னு வருதோ அப்போ தான் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஒன் வேர்ட்ஸில் கேட்டால் 90 டிகிரியை ரைட் ஆங்கிள்னு தான் எழுதணும், 180 டிகிரியை ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு தான் எழுதணும். அந்த இடத்துல கொண்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரின்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இண்டிவிஜுவலாக காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னு கேட்டால் மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் 180 டிகிரி அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ மிஸ்ஸு சொன்ன மாதிரி 2 ஆங்கிள் கொடுத்துட்டு அது காம்ப்ளிமெண்ட்ரியா சப்ளிமெண்ட்ரியான்னு கேட்கல. ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு அவங்களே கேட்டுட்டாங்க. ஒரு டிகிரியை மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு டிகிரியை உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு தான் உனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை ஃபைண்ட் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா நீ என்ன பண்ணணும், காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னாலே என்னது 90 டிகிரி அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்ப. ஓகேவா? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 டிகிரி, சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 180 டிகிரி. ஸோ அவங்க ஒரு டிகிரியை கொடுத்துட்டு இன்னொரு டிகிரியை உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், 2 ஸ்டெப்பு. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் தானே கேட்டிருக்கீங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 டிகிரி, ஒரு டிகிரி நீங்களே கொடுத்துட்டீங்கல்ல. ஸோ அந்த 90 டிகிரியிலிருந்து டிகிரி கண்டிப்பாக போடணும். -75 டிகிரி அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்க டிகிரியை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 90 டிகிரியிலிருந்து கொடுத்துருக்க கொஸ்டினை மைனஸ் பண்ணணும். சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 180 டிகிரியிலிருந்து கொடுத்துருக்க கொஸ்டினை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 90 டிகிரியிலிருந்து அதாவது 75 டிகிரியை மைனஸ் பண்ணி பாருங்கள். வாட் வில் யூ கெட்? 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாது, பாரோ வாங்கணும். ஆனால் அதை விட்டுட்டு 0ல் 5 மைனஸ் பண்ணால் 5ன்னு சில மெம்பர்ஸ் போட்டிருந்தீங்க. அது கேர்லெஸ் மிஸ்டேக். 0ல் எப்படி 5 மைனஸ் பண்ண முடியும்? ஸோ 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாததுனால பக்கத்துலேருந்து பாரோ வாங்குறீங்க. ஸோ இது 8, இது 10. இப்போ 10ல் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 5. தென் 8ல் 7 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. ஸோ 15 டிகிரி
டிகிரி, கண்டிப்பாக டிகிரி போட்டிருக்கணும். டிகிரியை மேலே குட்டி சர்க்கிளாக போடணும். பெரிய சர்க்கிளாக போட்டிங்கன்னா அது ஜீரோவா டிகிரியான்னு கன்ஃபியூஸ் ஆகி 150ன்னு மாறிடும். புரியுதா? மேலே தூக்கி குட்டி சர்க்கிளாக போடணும். இங்கே 90 டிகிரி மைனஸ் 75 டிகிரின்னு போடுறீங்கல்ல, அந்த இடத்துலையும் டிகிரி மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆங்கிள்ஸ்ன்னு வந்துட்டாலே ஒவ்வொரு இடத்துலையும் டிகிரி 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 போடணும். மைனஸ் பண்ணும்போது வேணும்னா நீ போடாமல் இருக்கலாம், பட் அங்கேயும் நீ போட்டுக்கிறதுனா வெல் அண்ட் குட். ஓகேவா? எல்லா இடத்துலையும் டிகிரியை போடுங்க. சரியா? அவ்வளவுதான் மிஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் 2 டிகிரி ஆட் பண்ணால் 90 டிகிரி வரும்னு சொல்லிட்டு, இதில் இது மாதிரி செக் பண்ண முடியுமா மிஸ்? ஆன்சர் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்களேன். அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு டிகிரி, நீ கண்டுபிடிச்சது ஒரு டிகிரி, 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பாரு. 75ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் எக்ஸாக்ட்லி யூ கெட் 90 டிகிரி. அப்போ நீ போட்டிருக்க சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னா 90 டிகிரிங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரிலேருந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை மைனஸ் பண்ணணும். மறுபடியும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. 75லேருந்து 90யை மைனஸ் பண்ணால் ஹவு இஸ் இட் பாசிபிள்? பிக் நம்பர்லேருந்து தான் ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணணும். 90லேருந்து தான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை மைனஸ் பண்ணணும். கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து 90யை மைனஸ் பண்ணக்கூடாது. இதுவும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 48 டிகிரின்னு அவங்க ஒரு டிகிரியை கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு கேட்டுட்டாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே 90 டிகிரி. அந்த 90 டிகிரியிலேருந்து அவங்க கொடுத்துருக்க டிகிரியை மைனஸ் பண்ண போகிறோம். 48 டிகிரி. ஸோ 90 டிகிரியிலேருந்து 48 டிகிரியை மைனஸ் பண்ணால் 0ல் 8ஐ மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்குகிறோம். இது 8 ஆகிடும், இது 10 ஆகிடும். ஸோ 10ல் 4ஐ மைனஸ் பண்ணிங்க, 10ல் 8ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா you get 2. 8ல் 4ஐ மைனஸ் பண்ணால் you get 4. ஸோ 42 டிகிரி இஸ் யோர் ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிலேருந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை மைனஸ் பண்ணுங்க. ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு மட்டும்தான் கேட்பாங்க. இந்த 90 டிகிரிலாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீ தான் மைண்டில் வச்சுக்கிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டிருக்காங்க, அப்போ 90லேருந்து மைனஸ் பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டிருக்காங்க, அப்போ 180லேருந்து மைனஸ் பண்ணணும். நீ தான் போடணும். ஓகேவா? தென் 54 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டதுனால 90 டிகிரியிலேருந்து அந்த 54 டிகிரியை நான் மைனஸ் பண்ண போகிறேன். வாட் வில் யூ கெட்? ஸோ 90 டிகிரியிலேருந்து 54 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா அகைன் 0ல் 4ஐ மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்குங்க. இது 8 ஆகிடும், இது 10. ஸோ 10ல் 4ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 6. 8ல் 5ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 3. ஸோ 36 டிகிரி. இதுதான் இன்னொரு காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். தென் 36 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டதுனால காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே 90 டிகிரி. 90 டிகிரியிலேருந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் 36 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா 90 டிகிரி மைனஸ் 36 டிகிரி. ஓகேவா? 0ல் 6ஐ மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்குறீங்க. இது 8 ஆகிடும், இந்த 0 வந்து 10 ஆகிடும். ஸோ 10ல் 6ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 4. 8ல் 3ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 5. ஸோ 54 டிகிரி. இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் 82 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னாலே 90 டிகிரி. 90 டிகிரியிலேருந்து 82 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ 90 மைனஸ் 82 டிகிரி. ஓகேவா? ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் அகைன் பாரோ வாங்கணும். 0 வந்து 10 ஆகிடும். 10ல் 2ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 8. 8ல் 8ஐ மைனஸ் பண்ணால் யூ கெட் 0. ஸோ 8 டிகிரி இஸ் யோர் ஆன்சர். ஓகேவா? தட்ஸ் இட். இப்படி தான் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் த காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னாலே 90 டிகிரிலேருந்து கொடுத்துருக்க கொஸ்டினை மைனஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். ஃபைண்ட் த சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அவங்க ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க, அதில் சப்ளிமெண்டரி ஆங்கிளை நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. எப்படி மிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, மிஸ் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? என்ன சொன்னேன்? சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னாலே 180 டிகிரி. சப்ளிமெண்டரி ஆங்கிள்னாலே என்னது? 180 டிகிரி. ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை 180 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணணும். 180 டிகிரியிலேருந்து 142 டிகிரியை மைனஸ் பண்ணிங்கன்னா ஸோ 180 டிகிரி 142 டிகிரி மைனஸ் பண்ணி பாருங்கள். வாட் வில் யூ கெட்? 0ல் 8ஐ மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்குங்க. 7 ஆகிடும், இந்த 0 வந்துட்டு 10 ஆகிடும். ஸோ 10ல் 2ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 8. 7ல் 4ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 3. 1ல் 1ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா 0. ஸோ 38 டிகிரி. அப்போ ஆன்சர் என்னது? 38 டிகிரி.
சரியா? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா 90 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணு, சப்ளிமெண்டரி ஆங்கிள்னா 180 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணு. ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க எக்ஸாம் டயத்தில். காம்ப்ளிமெண்டரி 90 டிகிரி, சப்ளிமெண்டரி 180 டிகிரி. ஓகேவா? தென் செகண்ட் சம் பாருங்கள், 175 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இன்னொரு சப்ளிமெண்டரி ஆங்கிளை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியுமே சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னாலே 180 டிகிரி. ஸோ 180 டிகிரியிலேருந்து 175 டிகிரியை நான் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 180 டிகிரி 175 டிகிரி மைனஸ் பண்ணி பாருங்கள். 0ல் 5 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ வாங்குகிறேன், இங்கே 7 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10ல் 5 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 5. தென் 7ல் 7 மைனஸ் பண்ணால் யூ கெட் 0. 1ல் 1 மைனஸ் பண்ணாலும் 0. ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தால் நோ வேல்யூ, ஒரு நம்பருக்கு பின்னாடி 0 இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. ஸோ இந்த நம்பரை என்னன்னு சொல்லுவோம்? வெறும் 5 டிகிரி அப்படி தான் சொல்லணும். ஓகேவா? Then see the next number, 138 degree. Find the complementary angle. So complementary supplementary angle. Find the supplementary angle. Supplementary angle அப்படினாலே 180 degree. பாரு மிஸ்ஸுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ 2 டிகிரியும் பார்க்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரியா சப்ளிமெண்ட்ரியா அப்படிங்கிற அந்த கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். காம்ப்ளிமெண்டரினா 90 டிகிரி, சப்ளிமெண்டரினா 180 டிகிரி. ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்டரி எதுக்கு, அதுக்கு ஒரு க்ளூ வேணாலும் வச்சுக்கோங்க. என்னென்னு பிளான் எப்படி சாப்பிடுவீங்க? சிட் பண்ணி தானே ட்ரிங்க் பண்ணுவீங்க. ஸோ சிட் பண்ணியிருக்க போஸ்டரை என்னன்னு சொல்லுவோம்? 90 டிகிரி ரைட் ஆங்கிள்னு தானே சொல்லுவோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். காம்ப்ளிமெண்டரி, காம்ப்ளான், சிட் பண்ணி ட்ரிங்க் பண்ணுவோம், சிட் பண்ணியிருக்க போஸ்டரை ரைட் ஆங்கிள்னு சொல்லுவோம், ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரினா 180 டிகிரி, 180 டிகிரிலேருந்து 138 டிகிரியை மைனஸ் பண்ணால், ஸோ மைனஸ் பண்ணி பாருங்கள், 180லேருந்து 138 டிகிரியை நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ கொஸ்டின்லேயும் டிகிரி போடுங்கன்னு சொன்னேன், அப்போ தான் ஆன்சரில் போடுவீங்க. ஸோ 0ல் 8 மைனஸ் பண்ண முடியாது, பக்கத்தில் பாரோ வாங்குங்க, 7 ஆகிடும், இது 10. ஸோ 10ல் 8 மைனஸ் பண்ணால் யூ கெட் 2. தென் 7ல் 3 மைனஸ் பண்ணால் 4. 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. ஸோ 42 டிகிரி. திஸ் இஸ் யோர் ஆன்சர். தென் 156 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சப்ளிமெண்டரி ஆங்கிள்னாலே மிஸ் என்ன சொன்னேன்? 180 டிகிரி. 180 டிகிரியிலேருந்து 156 டிகிரியை இப்போ நம்ம மைனஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் பாரோ வாங்க மறந்துடாதீங்க, ஏன்னா 0ல் நம்பரை மைனஸ் பண்ண முடியாது. ஸோ இது 7 ஆகிடும், இது 10 ஆகிடும். 10ல் 6 மைனஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 4. 7ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 7ல் 5 மைனஸ் பண்ணால் யூ கெட் 2. 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. ஸோ 24 டிகிரி. சரியா? இதை நீங்கள் டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சூப்பராக கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சப்ளிமெண்டரி ஆங்கிள்னு கொடுத்துட்டாங்க. சப்ளிமெண்டரி ஆங்கிள்னாலே 180 டிகிரி. ஸோ 180 டிகிரிலேருந்து 110 டிகிரியை மைனஸ் பண்ணால் வாட் வில் யூ கெட்? ஸோ டக்குன்னு நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே ஆன்சர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது உங்களுக்கு ஆன் ஸ்பாட் கொடுக்குற ஹோம்ஒர்க். ஓகேவா? வீடியோவை பார்த்துட்டு ஆன் ஸ்பாட் கொடுக்குற ஹோம்ஒர்க். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்த்துருக்கோம். அதில் 90 டிகிரி இருந்தால் ரைட் ஆங்கிள், 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் அக்யூட் ஆங்கிள், 90 டிகிரியை விட அதிகமாக இருந்ததுன்னா கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்ததுன்னா அக்யூஸ் ஆங்கிள், எக்ஸாக்டாக 180 டிகிரி இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தென் நம்ம பார்த்தது காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அண்டு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா 90 டிகிரி. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை 90 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணணும். அதுவே சப்ளிமெண்டரி ஆங்கிள் அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை 180 டிகிரியிலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரிக்கு மட்டும் க்ளூ சொன்னேன் மிஸ், என்னென்னு? காம்ப்ளான், சிட் பண்ணி ட்ரிங்க் பண்ணுவோம், அதாவது ரைட் ஆங்கிள். ஸோ 90 டிகிரியை ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆங்கிள்ஸ் டாபிக் ஓவர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அபாக்கஸ். ஓகேவா? என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? அபாக்கஸ்.
அபாக்கஸ் இது உங்களுக்கே தெரியும். ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க சரியா. ஸோ அபாக்கஸ் வந்து நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்தியன் சிஸ்டம், வெஸ்டர்ன் சிஸ்டம், பிளேஸ் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஹோம்ஒர்க்ஸும் நிறைய டைம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ என்னென்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நீங்கள் அபாக்கஸ் ஃபார்மேட்டில் ட்ரா பண்ணணும். நிறைய பேர் அபாக்கஸ் கிளாஸ் போகிறீங்க. அபாக்கஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறது, ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணுவீங்க. ஸோ அபாக்கஸோட யூசேஜ் அதுதான் ஓகேவா. கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்கல்ல, 10 + 8 என்னடா, 16 + 16 என்னடா அப்படின்னா மிஸ் தெரியல மிஸ் இருங்க மிஸ் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணுவீங்கல்ல. ஆனால் அபாக்கஸ் கிளாஸ் போய் அபாக்கஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஈஸியாக ஆடு, சப்ராக்டு, மல்டிப்ளை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு 5th ஸ்டாண்டர்ட் லெவலில் அபாக்கஸை யூஸ் பண்ணி மல்டிப்ளை, ஆடு அதெல்லாம் சொல்லித்தரல. வெறும் அவங்க கொடுத்துருக்க நம்பரை அபாக்கஸில் நீங்கள் பீட்ஸ் ட்ரா பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். பேசிக் மட்டும்தான் சரியா. ஸோ அபாக்கஸ் ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு பீட்ஸ் ட்ரா பண்ண போகிறீங்க ஓகேவா. இதில் இன்னொரு டவுட் கேட்பீங்க, என்ன அப்படின்னா நம்பர் மட்டும்தான் கொடுப்பாங்க, நீ தான் இந்த மாதிரி ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணி தென் இந்த மாதிரியான வெர்டிக்கல் லைன்ஸ், ஒரு ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க நம்பரில் எத்தனை டிஜிட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 8 வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோ. கொஞ்சம் கேப் விட்டு ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா. தென் நீங்கள் என்ன பண்ணணும், பிளேஸ் வேல்யூஸை ரைட் பண்ணணும். பிளேஸ் வேல்யூஸ் என்ன, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs, 10 lakhs, crores, 10 crores அப்படின்னு ட்ரா பண்ணணும் ஓகேவா. அதாவது ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000 அதனால் 10க்கு T, 1000க்கு TH, lakhs, 10 lakhs, crores, 10 crores. நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது இந்த ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இந்த பிளேஸ் வேல்யூஸை பாட்டமில் எழுத மிஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக எழுதியிருக்கணும். எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கு சரியா. வெறும் லைனை ட்ரா பண்ணி பீட்ஸை ட்ரா பண்ணுறதுனால அதில் எந்த யூசேஜும் இல்லை. கீழே கண்டிப்பாக பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணியிருந்துருக்கணும் ஓகேவா. ஸோ இந்த கிளாஸில் வெறும் அபாக்கஸை பற்றின ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு யூடியூப் கிளாஸில் இந்த அபாக்கஸை டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் ஓகேவா. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வீடியோவை ஒழுங்காக பார்த்து வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. தேங்க்யூ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூம்மா.